தேர்தல் வருடம் சார், கூட்டணி எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது இந்தியா கூட்டணிக்கு. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதிவு கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க தொடர்ச்சியா சொல்ல ஆரம்பிச்சு. இது ஒன்றும் ஒரு புதிதான ஒரு கோரிக்கை இல்லையே. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எல்லா அரசியல் கட்சிக்கும் தேர்தலில் நிற்கிறாங்கன்னா எதுக்காக நிற்கிறோம்? எங்களுக்கு பிரதிநிதிகள் வர வேண்டும். அந்த பிரதிநிதிகள் வெற்றி பெற்றால் அது ஆட்சியில் ஒரு அங்கம் வகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. இது ஒன்றும் ஒரு ஒரிஜினல் தாட்டோ ஒரு புதுமையான சிந்தனையோ இது யுனிக் தாட்டோ உலகத்திலே எங்கேயுமே வராத சிந்தனையோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் தேர்தலில் நிற்கிறது அதுக்கு தானே. இன்றைக்கி தேர்தலில் நின்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சா ஆட்சி அமைக்கணும், இதுக்கு தானே கட்சியெல்லாம் இருக்குது. இல்லாட்டி நாங்கள் பாட்டில் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்னு போடுவோம்ல. அதனால் இது ஒன்றும் ஒரு புதுமையான சிந்தனையோ ஒரு எங்கேயுமே யாருக்குமே உதிக்காத சிந்தனையோலாம் கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் வாடிக்கையாக இருக்கிற சிந்தனை தான். வருகின்ற தேர்தலில் திமுக அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்க இதெல்லாம் இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது பிரிமேச்சு இன்னைக்கு ஒன்று பேசி முடிவெடுக்க வேண்டியதில்லை. தேர்தல் வரட்டும், தேர்தலில் கூட்டணி வெற்றி பெறட்டும், வெற்றி பெற்ற பின்னர் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் வின்னிங் தி எலெக்ஷன். அதுக்கப்புறம் முதல்ல 2-3 ஸ்டெப் இருக்குது. சீட்டு பகிர்ந்துக்கிறோம்ல, அதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்குள்ளே 234 அந்த எதிர்பார்ப்பு அடங்க வேணும். அதுக்குள்ளே எல்லா பார்ட்டியும் அதோட சாட்டிஸ்ஃபைடாக அதில் முடிக்கணும். அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கணும். அது தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றதுக்கப்புறம் அரசாங்கம் அமைக்கணும். அரசாங்கம் அமைக்கும்பொழுது யார் அதில் பங்கு இருக்கிறாங்களோ பார்க்கணும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே பண்ணணும். இன்றைக்கி எடுத்த உடனே நீங்கள் ஃபைனல் சீனுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ தான் நான் டைட்டில் சாங்கே போட்டுட்ருக்குறோம். தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க சார், அதிமுகவுக்கு வாக்களித்தால், தமிழக மக்கள் வாக்களித்தால் அது பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்யும். அது கரெக்ட் தான். இனிமேல் ஏடிஎம்கே ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கவே முடியாது. நீங்கள் ஏடிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட கூட்டணி யார் பேசினாலும் அவங்கக்கிட்ட தான் பேசி பழக்கம். இவங்க எங்கேயுமே டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் அவங்க ஒன்றும் கூட்டணிலாம் பேசுனதே கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. அவங்க பெரிய அரசியல் கட்சி ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் அவங்க இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கிடையாது. அவங்க முழுக்க அங்கே டெல்லியில் சொல்கிறதுக்கு தான் அவங்க ஆடிட்டுருக்காங்க. அதனால் அரசாங்கம்னு ஒன்று வந்தால் கூட தப்பித்தவறி அவங்க அரசாங்கம் வந்தால் கூட அதை முழுமையாக டாமினேட் பண்ணுறது அந்த டெல்லியிலேருந்து அந்த கட்சி இன்னொரு கட்சி தான் டாமினேட் பண்ணும். தொடர்ச்சியாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தமிழகம் வர இருக்கிறாங்க. இந்த தேர்தல் நல்லா வருவாங்க, நிறையா வருவாங்க. என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் போய் சொல்லிடுறேன். எனக்கு வேட்டி கட்டி தான் இருக்க முடியும். நைட்டு தூக்கம் வரணும்னா எனக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். சிவாஜி கணேசன் படம் பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு தெம்பாக இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப பிடிக்கும். பாரதியார் பாட்டுகளை தான் நான் ஏர் இண்டியாவில் நான் வெளிநாட்டுக்கு போகும்போது என்னுடைய ஹெட்ஃபோனில் நான் பாரதியார் பாட்டு தான் கேட்குறேன். காலையில் எனக்கு சுட எனக்கு செட்டிநாட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு மதுரை மல்லியை விட வேறு எந்த பூவும் பிடிக்காது. இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க வர இது இந்த ஒரு 4 மாதத்துக்கு சொல்லுவாங்க. இது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சீசனுக்கும் அந்த பறவை வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி இப்போ இந்த 4 மாதத்துக்கு இதுதான் எல்லாத்தோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கேரளாவுக்கு போனால் எனக்கு ஆப்பம் பிடிக்கும். இதில் பெங்காலுக்கு போனால் மீன் பிடிக்கும். சொல்ல முடியாது ஹில்ஸா, அவங்களாம் சைவம், அதனால் ஹில்ஸான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.